ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். முதலமைச்சர் விஜய் இருக்கார் இல்லைங்களா, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை போய் மீட் பண்ணுறாரு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை மீட் பண்ணார், சீமானை மீட் பண்ணார், அன்புமணி ராமதாஸ், வைகோ, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன். ஸோ ஒவ்வொரு இந்த எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ணுறாரு, மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததே இல்லைதாங்க சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே போயிட்டு இந்த மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்ககிட்ட வந்து பேசிட்டு வர்றதுன்றது புதுசாக இருக்குது. உண்மையாகவே இது வந்து பாராட்டலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயத்துக்கும் எல்லாரையும் போய் மீட் பண்ணணும். ஸோ மனித வெறுப்பு இருக்கிறன்றத அவர் வந்து ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரங்களில் மூட சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் பக்கத்தில், ஸோ மக்களுக்கு வந்து டிஸ்டர்பாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அவ்வளோ கடைகளை வந்து மூட சொல்லியிருக்காரு. இமீடியட்டாக 2 வாரத்துக்குள்ளே மூட சொல்லியிருக்காரு. அங்கே கலெக்டருக்கு உத்தரவு போட்டிருக்காரு. உண்மையாக இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்படியே படிப்படியாக வந்து இந்த டாஸ்மாக் கடையை மூடினா மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அதிரடி அறிவிப்பை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.